லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய அங்காளி பங்காளி விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி தீராத சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண தடைகளையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். லாபஸ்தானாதிபதி உங்களுடைய 5ஆம் இடத்துல பயிற்சியாகி வரும்போது டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி கால அளவு பார்த்தீங்கன்னா 45 நாட்கள் மட்டுமே இருக்கும். 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரை இந்த செவ்வாய் துலாம் ராசியில இருக்க போறார். இந்த 45 நாட்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறார். ஏன்னா பாவ கிரகத்துல செவ்வாயும் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். ஒரு சூடான கிரகம், ரொம்ப விரைவாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த செவ்வாய். செவ்வாய் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் ரொம்ப போல்டா ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நபராக தான் அந்த ஜாதகர் இருப்பார். அதே சமயம் அந்த செவ்வாய் ராகு கேதுவினோட சேர்ந்துருச்சு அப்படின்னா எப்போதுமே ஒரு சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கும். இந்த மாதிரியாக அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பொறுத்துதான் அதனுடைய பலன்கள் முக்கியமாக அமையும். ஒரு திருமணத்துல அந்த செவ்வாய் ஒரு களத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகும். அதாவது கணவனுடைய சில குணாதிசயங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாக அந்த செவ்வாய் பாவிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். இது நாள் வரைக்கும் அந்த 4ஆம் இடத்துல இருந்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல விஷயம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த செவ்வாய் வர்றாரு அப்படின்னாலே நிறைய ஒரு குலதெய்வங்களின் உங்களுக்கு ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் முருகன் குலதெய்வமா இருக்கோ, இல்ல அம்மன், அதாவது உக்ர தெய்வங்கள் எதெல்லாம் குலதெய்வமா இருக்கோ, கருப்பசாமி, அடுத்து பாத்தீங்கன்னா எல்லை தெய்வங்கள், அடுத்து கருமாரி, இந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கும். அந்த தெய்வங்களின் முழு ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்துல 45 நாட்கள்ல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயாகப்பட்டவர் லாபஸ்தானாதிபதி. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட சில இழப்புகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய மிதுன ராசி என்பர்கள் மண்டை காஞ்சு போயிருக்கிறீங்க. என்ன செய்யறது, நம்ம தொழில் ரீதியாக அதிகப்படியான நஷ்டங்களை அடுத்தடுத்து நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா தொழிலே செய்யாம ஆன்லைன்ல சில ட்ரேட் பண்றோம், ஆன்லைன்ல வருமானத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்ற பேர்ல நிறைய இழப்புகளை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியாக இழப்புகளை எல்லாத்தையுமே ஈடுகட்டக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 45 நாட்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், உபஜயஸ்தானம். என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் முயற்சின்றத கைவிடவே மாட்டாங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற அந்த பழமொழி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தான் 100% பொருந்தும். எந்த ஒரு விஷயத்துல தோல்வி அடைந்தாலும் அந்த விஷயத்தையே மறுபடியும் மறுபடியும் செஞ்சு செஞ்சு அந்த விஷயத்துல வெற்றி அடைவதே ஒரு இலக்காக கொள்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். நிறைய டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட வெளியில காட்டிக்காம
தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னுடைய உறவுகளுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் நிறைய நன்மைகள் போகணும், நமக்கு மட்டும் அந்த நன்மைகள் வந்தா பத்தாது அப்படின்னு அதிகப்படியாக ஒரு உழைக்கும் திறனுடையவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்கு போய் சில தொழில்கள் எல்லாம் செய்யணும். ஒரு கன்சல்டன்சி பிசினஸ் வச்சிருக்கிறீங்க, இல்ல ஒரு HR டெவலப்மெண்ட் பிசினஸ் வச்சிருக்கிறீங்க, இல்ல ஒரு லேபர் கான்ட்ராக்ட் பிசினஸ் வச்சிருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எல்லாம் வெளிநாட்டுல போய் சில லைட்டா உங்களுடைய ப்ராஜெக்ட பத்தி நீங்க அப்ரோச் பண்ணாலே போறோம், உங்களுக்கு அங்க நல்ல ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது நிறைய இடத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய இடத்துல பண வரவுகள் அப்படின்றது இந்த காலகட்டம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அதாவது அம்மா அப்பா கிட்ட இருந்து பெற்றோர்கள் கிட்ட இருந்து இன்னும் நமக்கு எழுதி வாங்க முடியல, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அங்காளி பங்காளி விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு அது சம்பந்தப்பட்ட சில சாதகமான பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டுல நிறைய விஷயத்துல உங்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும். சில பேருக்கு சில லாட்ரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட கண்டிப்பா அதுல சக்சஸ் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில கணவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சாதகமான பலன்கள் நடக்கும். அடுத்து வேலையிலையும் பாத்தீங்கன்னா இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே அகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க ஸ்டூடெண்ட் வீசால போயிருக்கிறீங்க வெளிநாட்டுல, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம் ஜாபா தான் ரன் ஆயிட்டு இருக்குது, நீங்க படிச்சு முடிச்சும் இன்னும் பார்ட் டைம் ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காரணமான ஒரு நேரமாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இருக்க போது. அடுத்து இந்த இடத்துல புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள், இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அதிகப்படியான ஒரு லைஃப்ல இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், தீராத சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது நீண்ட காலமாக திருமணம் ஆகல அப்படின்றவங்களுக்கு திருமண தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட சில இஷ்யூஸ் இருக்கு, நீங்க ஒரு 10 வருஷமா ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கிறீங்க, திடீர்னு இருந்தாப்புல அந்த வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு, நமக்கு இந்த ஒரு 3 மாதத்துல அடுத்து வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு தருணம்லாம், ஒரு நெருக்கடியான ஒரு தருணம்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண தடைகளையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். லாபஸ்தானாதிபதி உங்களுடைய 5ஆம் இடத்துல பயிற்சியாகி வரும்போது அந்த குழந்தை பாக்கியத்தை எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் மருத்துவ முறையில பாத்தீங்கன்னா மருத்துவ ஆலோசனைகள்ல உங்களுக்கு விந்தணுக்களோ இல்ல கர்ப்பப்பை பிரச்சனைகளோ இல்ல பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில சில தேவையில்லாத கட்டிகளோ இருந்தா கூட இந்த காலகட்டம் அதுக்குண்டான ஒரு மருத்துவம்லாம் உங்களுக்கு கொடுத்து எளிதாக அந்த குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு மிக அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம இப்ப சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி அட் பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷனை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய தசாபுத்தியில கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல தசாபுத்தி இருக்கு அப்படின்னா நான் சொன்ன சில பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கும், அதுல எந்த விதமான ஒரு மாற்றமுமே இருக்காது. 100% அப்படியே நடக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு கெடுதலான தசாபுத்தி இருக்கும் போது கடனுடைய அளவு குறையறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. கடனை அடைக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால அடைக்க முடியாது, அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும். அடுத்து அந்த கெடுதலான தசாபுத்தி வேலை இழப்புகள் இருக்கிறவங்களுக்கு சில தேவையில்லாத, அதாவது ரிஜெக்ஷனை நீங்களே பண்ணக்கூடிய அளவிற்கு, நமக்கு இந்த வேலைக்கு போனா செட் ஆகி வராது, நம்ம வெளியூருக்கு போக முடியாது, இப்படி நீங்களே சில தடுமாற்றங்களை அடையக்கூடிய அளவிற்கு அந்த கெடுதலான தசாபுத்திகள் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.